வணக்கம். இந்திய பங்குச் சந்தையின் A to Z. ஸோ இன்றைக்கி ஸ்டாக்ஸை நம்ம பார்ப்போம், அனலைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ஏன் ஏறுது இறங்குது, ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி நம்ம நியூஸில் பார்க்குறோம், நிறைய கேள்விப்படுறோம். இன்றைக்கி வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து 3% ஏறிச்சு, 5% ஏறிச்சுன்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ் இத்தனை புள்ளிகள் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக் வந்து இத்தனை % வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, இவ்வளோ வந்து லாபம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன, இது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த கிளாஸஸில் எல்லாத்துலேயுமே எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இட்ஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம ஃபுல்லாக முடிக்கலை. ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டை கன்சிடர் பண்ணிக்குவோம். இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபார் லாங் டேர்ம், ஒரு 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு 7% 6.5% வந்து ரெகுலராக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பண்ண முடியும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 5% 6% கெயின்ஸ் கொடுத்த கம்பெனிலாம் இருக்குது. அதனால் அந்த கம்பெனிஸ் ரெகுலராக அந்த மாதிரி கொடுக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. என்ன சொல்கிறீங்க, வருஷத்துக்கே 6% கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, டெய்லி ஒரே நாளில் 6%லாம் ஒரு கம்பெனி கொடுத்துருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துருக்கு. வாங்க நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, என்எஸ்சி வெப்சைட், மார்க்கெட் டேட்டா. ஸோ இன்னைக்கு நிஃப்டி ஸ்டாக்ஸ்குள்ளே போயிருக்கேன். ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 பாருங்கள். பாருங்கள், லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன அன்னைக்கு எல்என்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6.35% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனோட ஹோல் வேல்யூவில் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 6.25% ரிட்டர்ன்ஸ் இல்லைங்களா. பாருங்கள், அதே மாதிரி நிஃப்டியோட ரேட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே கார்னரில் வருது பாருங்கள். சாரி, நிஃப்டி 50யோட வேல்யூ எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னா அது இங்கே இருக்குது பாருங்கள், -1.3%. அதாவது கீழே வந்திருக்கு, 1.3% கீழே வந்திருக்கு. ஸோ ஓவராலாக இந்த நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸினோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா -1.3, அதாவது 1.3% கீழே வந்திருக்கு. அந்த எல்என்டி டாப் மோஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்டாக் வந்து ஒரு நாளைக்கு 6.25% கடைசியாக ட்ரேட் ஆன அன்றைக்கி மட்டும் கொடுத்துருக்கு. ஓகே, நேற்று இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி, நேற்று 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு 6,300 கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லையா. ஸோ அதனால் இன்வெஸ்ட் பண்ணிடலாமா உடனே? கிடையாது. ஸோ இன்றைக்கி ஏறி இருக்குது, நாளைக்கு இறங்கலாம். இதே மாதிரி டெய்லியும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது, கண்டிப்பாக வாய்ப்பும் கிடையாது. பிகாஸ் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து விச் இஸ் நாட் பாசிபிள், சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான். ஓகே, இப்போது டாப் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கை பார்த்தோம். இதிலே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்கு பார்ப்போம். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டும் 10.26% கீழே இறங்கியிருக்கு இல்லைங்களா. ஓகே 10.26% இறங்கியிருக்கு. அப்போ இது வந்து நல்ல ஸ்டாக் இல்லையா? இது வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு நல்ல பிஸ்னஸ் கிடையாதா? இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்ல பிஸ்னஸ் கிடையாதா அப்படின்னா அப்படியும் நம்மளால் சொல்ல முடியாது. பாருங்கள், இதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இது இருக்கட்டும், நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி இதோட எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்என்டி பாருங்கள், இதனோட லோ பாருங்கள் 807. இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் முந்தின நாள் வந்து க்ளோஸ் ஆன இடம். ஹை வந்து பார்த்திங்கன்னா 872. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 65 பாயிண்ட் வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு. 65 பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், இதோட லேட்டஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பாருங்கள் 864 டிவைடட் பை 65. கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 13% ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு. அதாவது இந்த டோட்டல் ஷேரோட வேல்யூவில் 13% ஃப்ளக்சுவேஷன் ஆகிருக்கு, மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்திருக்கு. எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் 807லேருந்து 72 65 பாயிண்ட் மேலே போய் மேலேயும் கீழேயும் போய் வந்திருக்கு. ஒரு 13% ஃப்ளக்சுவேஷன் கொடுத்துருக்கு. எஸ், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே டெய்லி ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும். அதுதான் மெயினான விஷயம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்த்து பயந்துடக்கூடாது.
மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய பேர் ஒன்று இந்த ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்த்து பயந்துருவாங்க. இல்லை என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா, ஒரு ஒரு சிலருக்கு ஆசை வரும். இவ்வளோ பாயிண்ட் ஏறுதே இறங்குதே, நம்ம உள்ளே வருவோம், நம்ம ட்ரேடிங் பண்ணி டெய்லியாக 2000 சம்பாதிக்கலாம், 3000 சம்பாதிக்கலாம். இந்த 65 பாயிண்ட் இன்றைக்கி மூவ் ஆனது, இது பாசிட்டிவாக மூவ் ஆகுமா, நெகட்டிவாக மூவ் ஆகுமான்னு உங்களால் சொல்ல முடியுமா? வி கேனாட் ப்ரெடிக்ட் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உள்ளே வந்து ட்ரேடர்ஸாக உள்ளே வரவங்களும் இருக்காங்க. பிகாஸ் இந்த ஃப்ளக்சுவேஷனை பார்த்து அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி உண்டாகும். சேம் டைம் பை பண்ணி செல் பண்ணலாம், ஒரு லாங் டர்மாக ட்ரேட் பண்ணலான்னு உள்ளே வரவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் டே கடைசியாக எல்லோரும், அந்த இன்வெஸ்டர் ஆகட்டும், ட்ரேடர் ஆகட்டும், எல்லாருக்கும் அவங்களோட கடைசி ஆசை என்னென்னா, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அந்த ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இல்லை மார்க்கெட் முடிகிறப்போ அதனோட விலை என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுல தான் எல்லோரும் குறியாக இருக்காங்க. ப்ரைஸ் வந்து அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆகும், அதனால் அப் அண்ட் டவுன் போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வி ஆர் சிட்டிங் அண்ட் வெயிட்டிங், அதாவது உட்காந்து வாட்ச் பண்ணுறோம், மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறோம். ஸோ எதில் நல்லா இது பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அட்லாஸ்ட் எல்லோரும் மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஓகே, வாட் எவர் என்ன வேணாலும் இருக்கட்டும். மார்க்கெட் வந்து இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் -1.3 போயிருக்கு. பட் ஆனால் இந்த எல்என்டி பார்த்திங்கன்னா 6.35 கெயினில் இருக்குது. இது நம்ம எந்த விதத்துலையும் பாதிக்காதா அப்படின்னா, ஆஸ் அ இன்வெஸ்டர் இந்த 1.3 நெகட்டிவ் அப்படிங்கிறது வந்து உங்களை எந்த விதத்துலேயும் ஹார்ம்ஃபுல் ஆக்க போகிறது கிடையாது, பாதிப்படைய வைக்க போகிறது கிடையாது இல்லைங்களா? சரி, ஓகே. இப்போது நெகட்டிவ் ஸ்டாக்குன்னு பார்த்தோம், நெகட்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிற ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம். இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால இதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா, இதில் ட்ரேட் பண்ணக்கூடாதா அப்படின்னா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், +0.in அந்த நெகட்டிவாக நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்க பிஸ்னஸில் இருந்த லாஸ்ட்டு ட்ரேடான ஸ்டாக்கை காட்டுறேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஜஸ்ட் பாருங்கள். நான் அதை வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட்டில் ஒர்க் பண்ணி காட்டுறேன். சி மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,37,624 crores. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ், அதாவது இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் 2287 ரூபா, 2287. புக் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா 361 rupees, அப்ராக்சிமேட்டாக 361 போட்டுக்குவோம். ஓகே, ஃபார் ஈஸி கால்குலேஷன். ஓகே, புக் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, இந்த ஷேர் வந்து ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகும்போது அது ஆரம்பித்த விலை, தட் இஸ் புக் வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இது எத்தனை மடங்கு இப்போ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி ஷேர் ப்ரைஸை டிவைடட் பை புக் வேல்யூ பண்ணோம்னா, ஸோ கிட்டத்தட்ட ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா 6.3 மடங்கு இது வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,37,624 கோடி. ஓகே, இது வந்து ஆரம்பத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டோடு ஆரம்பிச்சது பிஸ்னஸை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $21,723 கோடியோட பிஸ்னஸை ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ். ஓகே, இப்போ இவங்களோட இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒன்று இதெல்லாம் என்னது, ரேட் ஆஃப் ROEனா என்ன, ROCனா என்ன, டிவிடெண்ட் ஈல்டுனா என்ன, இந்த சார்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையுமே பின்னாடி பார்ப்போம். நம்ம இதை பாருங்கள், இது பீர் கம்பேரிசன், அதாவது மற்ற கம்பெனிஸோட கம்பேரிசன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. குவார்ட்டர்லி சேல்ஸ் எவ்வளோ, குவார்ட்டர்லி ப்ராஃபிட் எவ்வளோ, டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ரெவன்யூ எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ செலவாக இருக்குது, எவ்வளோ ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டு, அதர் இன்கம்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜில், அது மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ஷீட் எல்லாமே இருக்குது. ஸோ வாட் வில் டூ, இந்த லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட்டை பாருங்கள், அதாவது லாஸ்ட் 4 குவார்ட்டர்லியோட ப்ராஃபிட் 5,103 கோடி. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 5,103 crores. ஓகே,
என்ன சொல்கிறீங்க, 1,37,624 கோடி இன்வெஸ்ட் பண்ணி அவங்க 5,103 கோடி தான் லாபம் எடுத்திருக்காங்களா? திஸ் இஸ் வெரி லெஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கம்பேரிட்டிவாக திஸ் இஸ் த புக் வேல்யூ, ஓவரால் புக் வேல்யூ, இனிஷியல் புக் வேல்யூ. ஸோ அவங்க ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ண இந்த 21,723 கோடி கூட கம்பேர் பண்ணும்போது இட் வாஸ் அ ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் இல்லையா? ஸோ 5,103 கோடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் அன் ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ். ஸோ தட் இஸ் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. ஸோ இட் இஸ் அ மேட்ரு ஆஃப் காம்பவுண்டிங்னால தான் இந்த நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு நாள் நடக்கிற ட்ரேடை வச்சு வி கேன் நாட் டிசைட் ஒரு கம்பெனியை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்டாக் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனியை வாங்கலாமா அப்படின்னா வாங்கலாம், இல்லை வேண்டாம், அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ ஐ ஆம் நாட் அட்வைசர், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வி கேன் சிட் அண்ட் வாட்ச் அண்ட் வி கேன் அனலைஸ். நம்ம ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் முடியும் போது அதுக்கான கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன். நார்மலாக மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்லுவார் 10% ஏறப்போகுது இந்த ஸ்டாக் ஒரு 10 வருஷத்தில். இன்னொருத்தர் சொல்லுவார் இந்த ஸ்டாக் வந்து 20% ஏறப்போகுது. இன்னொருத்தர் சொல்லுவார் 12% இறங்க போகுது அப்படின்ட்டு. ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான ஃபார்முலாஸ் வச்சுருப்பாங்க. பை யூஸிங் நம்பர்ஸ் அவங்கவுங்களும் ஒருத்தர் ஒரு மாதிரியான ஃபார்முலாஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான ஃபார்முலாஸ் வந்து எல்லா டைம்லேயும் ஒர்க் அவுட் ஆகாது. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எக்கனாமி மொத்தமாக டவுன் ஆகும்போது எல்லா கம்பெனி ஸ்டாக்ஸும் இறங்கும். அந்த டைமில் ஃபார்முலா காணாமல் போயிடும். பர்டிகுலர் செக்டார் டவுன் ஆகும்போது இல்லை பர்டிகுலர் செக்டார் பூம் ஆகும்போது கம்ப்ளீட்டாக வேறு டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அப்போது நம்மளோட ஃபார்முலாஸ் காணாமல் போயிடும். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆஸ் எ இன்வெஸ்டர் வி ஹாவ் டு சிட் அண்ட் வி ஷுட் நாட் ஒரி அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ். தமிழில் சொல்கிறேன். ஒரு இன்வெஸ்டராக ஒரு முதலீட்டாளராக நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரியான டெய்லி நடக்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸை பார்த்து ஒரி பண்ணக்கூடாது. அதாவது பயப்படக்கூடாது, நர்வஸ் ஆகக்கூடாது, பதட்டப்படக்கூடாது, அதே மாதிரி எக்ஸைட் ஆகக்கூடாது, அதாவது ஆவேசப்படக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்மளை எங்கே கொண்டு போய் விட்டுறோம் அப்படின்னா லாஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ சில கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ், டிசிஎஸ் அவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃப்ளக்சுவேஷன்ஸ் தான் இருக்கும். ரொம்ப மூவிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போது அவங்கள வந்து நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா அப்படின்ற ஒரு வேல்யூ சொல்லி நம்ம அவங்கள வந்து டிஃபைன் பண்ணுவோம். ஸோ பீட்டானா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பீட்டா வந்து ஒரு மெஷரிங் ஸ்கேல். ஸோ இப்போ நம்ம வந்து பீட்டாவில் வந்து லோவஸ்ட்டாக வேல்யூ இருக்கிற பீட்டா இருக்கிற கம்பெனிஸை வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ தீஸ் ஆர் த கம்பெனிஸ். ஷார்ட் டேர்மில் வந்து லோவஸ்ட் பீட்டா வேல்யூ வச்சுருந்தவங்க, மீடியம் டேர்மில், அதே மாதிரி லாங் டேர்மில் இந்த கம்பெனிஸ்லாம் வந்து இதில் காட்டுறாங்க. ஸோ பீட்டா வேல்யூ அப்படின்னா என்னென்னா, பீட்டா வேல்யூ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிஃப்டி வந்து 1% மேலே போச்சு அப்படின்னா, ஒரு கம்பெனியும் கூடவே 1% மேலே போச்சு அப்படின்னா அப்போ அவங்களோட பீட்டா வேல்யூ 1. ஓகேவா? இப்போ நிஃப்டி 3% போகுது, இந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூவும் 3% மேலே போச்சுன்னா அவங்களோட பீட்டா வேல்யூ 3. ஸோ அவங்களுக்கு அந்த 2 பேருக்கும் உள்ள அந்த மூவிங் வந்து ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா தட் இஸ் பீட்டா வேல்யூ. ஓகேவா? ஓகே, இப்போது பீட்டா வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா அந்த கம்பெனியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். பீட்டா வேல்யூ கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் கம்மியாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ பீட்டா வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஸோ அதை வச்சு பண்ணுறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரே நாளில் 80% 90% ஏற போகிறதும் கிடையாது, இறங்க போகிறதும் கிடையாது. ஸோ தேர் இஸ் அ கேபிட்டல்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் தான் மேக்ஸிமம் ட்ராவல் ஆகிட்ருக்கும். ஒரு பெரிய மூவர் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் போது மட்டும்தான் அது வேறு டைரெக்ஷனில் மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன தெரியணும் இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, டெய்லி ட்ரேட் இஸ் நாட் சச் எ குட் ஐடியா இஃப் யூ ஆர் அ லாங் டைம் இன்வெஸ்டர். அதாவது ஒரு லாங் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா டெய்லி ட்ரேட்ஸில் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இந்த ட்ரேடிங்கில் நம்ம இந்த ஸ்லைடில் நம்ம காம்பவுண்டிங் அப்படிங்கிறதோட பவரை பார்த்துருப்போம். ஈவன் இந்த ஸ்டாக்கோட ஒன் டே ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் இருந்தது, பட் அதோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸை பார்க்கும்போது நல்ல ரிட்டர்ன்ஸோ காம்பவுண்டிங்கோட பவரை பார்த்துருக்கோம். ப்ரைஸோட ஸ்டாக் வந்து கீழே போகும் மேலே வரும், ஆனால்
ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு அனலைஸ். வெரி டிஃபிகல்ட் டு அனலைஸ் சச் திங்ஸ். ஸோ நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸை யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நம்ம டக்குன்னு ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு உள்ளே போய் மாட்டிக்கூடாது. ஃபஸ்ட்டு திங், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்ணணும். நமக்குன்னு அந்த டைம் என்ட்ரி வரும், நம்ம பண்ணலாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிற விஷயம் பாயிண்ட் வர்ற வரைக்கும் வி ஹாவ் டு வெயிட். ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோவை க்ரியேட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஒரி ஆகாமல், அதை கவலைப்படாமல், ஆவேசப்படாமல், பதட்டப்படாமல் வெயிட் பண்ணணும், மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். ஸோ நம்ம இந்த செஷனோட கொஸ்டின், ஏன் மார்க்கெட் ஏறுது இறங்குது, இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். விலைகள் ஏன் ஸ்டாக்கோட விலைகள் ஏறி இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எல்லா ஸ்டாக்ஸுமே அவங்களோட ஃப்யூச்சர் பிஸ்னஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதன் காரணமாக தான் ஏறி இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ அது எந்த லெவலில் ஏறுது, எப்படி ஏறுதுங்கிறத தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸ் போகும்போது இதனோட கிளாரிட்டி உங்களுக்கு கிளியராக கிடச்சிரும்.